compliances for the startup. So today is the fourth session on income tax alone. ஒரு 4 செஷன் 3 செஷன் நிறைய கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து certain areas நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணாதது. நெக்ஸ்ட் வந்து ஒரு tax planning or basics. There is a difference between tax planning and tax evasion. Tax evasion அப்படிங்கிறது கட்டாம மறைக்கிறது. ஸோ டாக்ஸ் எவேஷன் பத்தி நம்ம பேச போறது இல்லை. டாக்ஸ் பிளானிங், எந்த மாதிரி நீங்க வந்து சில பிளான்ஸ் பண்ணி டாக்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, டாக்ஸ் பிளானிங் டு ரெடியூஸ் யுவர் டாக்ஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் கேஷ் ஃப்ளோ, அதுதான் இன்னைக்கு அப்ஜெக்டிவ். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, எர்லி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அப்ளிகபிள். ஒரு 10 to 15 lakhs ப்ராஃபிட் பண்றோம், 20 lakhs ப்ராஃபிட் பண்றோம், இப்படி நம்ம திறமையா டாக்ஸ் பிளானிங் பண்ணி இந்த டாக்ஸ் பே பண்றதை கம்மி பண்றதுக்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்ஜெக்டிவ். அதை கவர் பண்ணிட்டு அப்புறம் முன்னாடி 3 செஷன்ல சில பார்த்ததை குயிக்கா ஒரு ரீகேப் பண்ணிட்டோம்னா இந்த டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் செஷன் வந்து அக்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் என்டர் பண்ண போறோம். That will also be very interesting for the startup entrepreneurs. So welcome again. We'll get into the subject. So these are the simple tax planning suggestions. For tax planning எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க, நீங்க ஒரு என்டிட்டி ஆரம்பிக்கும் போதே அதை டிசைட் பண்ணணும். ஓகே, நம்ம எதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி கம்பெனிஸ். நீங்க வந்து 100-200 crores டர்ன் ஓவர் பண்றீங்க, ப்ராஃபிட் வந்து 2 crore 3 crore போது அது வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போறோம். இது வந்து பேசிக்கான பிளான். அதாவது நீங்க ஆர்கனைசேஷனை வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வச்சுக்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப்பா வச்சுக்கலாம், இல்ல கம்பெனி வச்சுக்கலாம். இதுதான் 3 பேசிக் கேட்டகரி. பார்ட்னர்ஷிப் எல்எல்பி ஒரே மாடல்ல வரும், கம்பெனி அண்ட் 1% கம்பெனி ஒரே மாடல்ல வரும். அது தவிர இருக்கிறது ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, இப்போ நிறைய பேர் இங்க பார்ட்டிசிபென்ட் கூட ப்ரொப்ரைட்டர்ஷிப் பேசிஸ்ல வச்சிருக்காங்க, சில பேர் பார்ட்னர்ஷிப்ல வச்சிருக்காங்க. ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணும்போது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பண்ணலாமா, பார்ட்னர்ஷிப்பா பண்ணலாமா, கம்பெனியா பண்ணலாமா, இது நம்ம டிசைட் பண்ணும்போது ஒவ்வொன்றத்துல என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதாவது பிசினஸுக்கும் ஓனருக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் தனி என்டிட்டி, பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். பார்ட்னர்ஸ் வந்து தனி, பார்ட்னர்ஷிப் என்டிட்டி தனி. அப்ப பார்ட்னர்ஷிப்க்குன்னு தனியா ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி வரும், பார்ட்னர்ஸ்க்குன்னு தனியா டாக்ஸ் லைபிலிட்டி வரும். மாதிரி கம்பெனின்னு பார்த்தா கம்பெனிக்கு டாக்ஸ் லைபிலிட்டி தனியா வரும். நீங்க டைரக்டர்ஸா இருந்தா உங்க இன்கம்க்கு உங்களுக்கு வரும். ஆனா ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாத்திரம் என்னன்னாக்க, பிசினஸ்ல வர இன்கமையும் உங்களோட இண்டிவிஜுவல் இன்கம்ல ஆட் பண்ணி டாக்ஸ் கால்குலேட் பண்ணும். அதான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்து ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஒரு 10 lakhs ப்ராஃபிட் வருது. இன்னொரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, அதுல 10 lakhs ப்ராஃபிட் வருது. அதுல இண்டிவிஜுவலா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஷேர்ஸ்ல இருந்து வர இன்கம் அதெல்லாம் வருதுனாக்க, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் எப்படின்னாக்க, அந்த பிசினஸ் இன்கம் 1 பிளஸ் அந்த பிசினஸ் இன்கம் 2 பிளஸ் பிசினஸ் தவிர உங்களுக்கு வர இன்கம் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க தான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து நிறைய விஷயத்துல வந்து அட்வான்டேஜா வரும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ஸா வரும்போது டாக்ஸ் ஸ்லாப் தான் உங்களோட அட்வான்டேஜ். அப் டு 2.5 lakhs வந்து உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது.
அப் டு 2.5 lakhs உங்க பிசினஸ்ல நீங்க ப்ராஃபிட் பண்றீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. இதுவே ஒரு கம்பெனி 2.5 lakhs ப்ராஃபிட் பண்ணா அவங்க 30% டாக்ஸ் பே பண்ண போறாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணா அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க. பேசிக் ஸ்லாப் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் கம்பெனிக்கும் கிடையாது. ஆனா அந்த பேசிக் ஸ்லாப் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்க்கு 2.5 மேல வந்தது அப் டு 5 lakhs. இந்த 2.5 to 5 lakhs பாத்தீங்கன்னா அதுக்கு 5% தான் டாக்ஸ் பே பண்ண முடியும். அது கூட உங்களோட இன்கம் 5 lakhsக்குள்ள இருந்ததுனாக்க ஒன்லி 5 lakhs தான் அப்படின்னாக்க நீங்க அப் டு 5 lakhs டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஏன்னாக்க ஒரு 12,500 rupees வந்து அவனே ரிபேட் கொடுக்குறான். அப் டு 5 lakhs பாத்தீங்கன்னா 12,500 rupees ரிபேட் இருக்கு. எகெயின் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா 5 lakhs ப்ராஃபிட்னாக்க 30% டாக்ஸ் அதுல கட்டணும். கம்பெனினா 5 lakhs ப்ராஃபிட்னா 25% கட்ட போகும். பட் இண்டிவிஜுவலா நீங்க பிசினஸ் பண்ணி உங்களோட இன்கம் 5 lakhs அப்படின்னா எந்த டாக்ஸும் ஓகே. 5 lakhs மேல போயிடுது அப்படின்னா அப் டு 10 lakhs 20% தான் உங்களுக்கு டாக்ஸ். சப்போஸ் 5 lakhs மேல போயிடுச்சுன்னா 2.5 to 5 lakhsக்கு 5% அது வரும். பிளஸ் 5 to 10 lakhs வர ரேஞ்சில் 20% வரும். தட் மீன்ஸ் உங்களோட இன்கம் 10 lakhs அப்படின்னா அந்த 5 to 10 lakhs எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%. ஓகே, அது வந்து ஒரு 1 lakh வரும். பிளஸ் 12,500 1,12,500 தான் வரும் இண்டிவிஜுவலா நீங்க பிசினஸ் பண்ணாங்க. இதே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 10 lakhs அப்படின்னா 3 lakhs டாக்ஸ் கட்ட போறோம். ஒரு கம்பெனி அதே 10 lakhs ப்ராஃபிட்னா 2.5 lakhs கட்ட போறோம். அப்ப இண்டிவிஜுவலா பண்ணும்போது உங்களுக்கு 1,12,500 தான் வருது. 10 lakhs 10 lakhs மேல போயிடுது அப்படின்னா 30%. அப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கம்பெனிக்கு எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது 10 lakhs மேல வரும்போது. அதனாலதான் இந்த நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்மால் லெவல்ல பிசினஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கும்போது உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் நிறைய இருக்கு. அதை தவிர 1.5 lakhs உங்களுக்கு டிடக்ஷன் வரும். எல்ஐசி, பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தட் இஸ் கால் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ். ஒரு 1.5 lakhs அதுல டிடக்ஷன் வரும். அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தா அது 25,000. அப்புறம் ஹவுசிங் லோன் எடுத்தா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு ரிடக்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸா இருந்து பிசினஸ் பண்ணும்போது வர டாக்ஸ் பெனிஃபிட். உங்களுக்கு 10 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுனாக்க அந்த 10 lakhsல 1.5 lakhs நீங்க பிஎஃப், எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை 8.5 கம்மி பண்ணலாம். அதுல 25,000 பிரீமியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணி 8.25 lakhs கம்மி பண்ணலாம். சப்போஸ் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டினா அது ஒரு 2 lakhs பண்ணி 6.25 கொண்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு வரும்? 5 to 6.25 20%. அது ஒரு 25,000. அப்புறம் அப் டு 5 lakhs ஒரு 12,500 ஒரு 37,500 தான் அவங்க டாக்ஸ் வரும். எவ்வளோ? 10 lakhs ப்ராஃபிட். ஒரு சின்ன ஒரு அடுத்தது பார்ட்னர்ஷிப் முடிச்சுட்டு தென் ஒரு எக்ஸல் ஷீட் காமிக்கிறேன், ஒரு ஒர்க்கிங் காமிக்கிறேன், யூஸ்ஃபுல்லா. அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு போனாங்க. பார்ட்னர் இப்போ 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்றாங்க, 2 பேருமே ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து ஒரு 10 lakhs ப்ராஃபிட் வருதுன்னா பார்ட்னர் சேலரி எடுக்கலாம். சேலரி எவ்வளவு எடுக்கலாம்னா 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தா அதுல 90% சேலரி எடுக்கலாம் நீங்க. 3 lakhs மேல ப்ராஃபிட் இருந்தா 60% சேலரியா எடுக்கலாம். அப்போ ஒரு 10 lakhs பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு வருதுனாக்க 2 பார்ட்னர்ஸும் சேலரி எடுத்துட்டு அதை இண்டிவிஜுவலா காமிக்கும் போது அவங்களுக்கு 5 lakhsக்குள்ள தான் வரும். அதனால டாக்ஸ் கிடையாது. அப்ப பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் 10 lakhsங்கிறது அந்த சேலரி போக ஒரு 3 lakhs வரும்போது அதுல 30% 90,000 பே பண்றாங்க. So that is advantage in partnership firm. ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து டாக்ஸ் ரேட் என்னன்னாக்க 30%. இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸ்லாப்
5%, 20%, 30%. பட் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ரூபி ப்ராஃபிட் பண்ணா கூட 30% டேக்ஸ். சரி, கம்பெனியா பண்றாங்க அப்படின்னாக்க கம்பெனிக்கு என்ன, எவ்வளவு நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் அதுல 25% பே பண்ணிடணும். ஸ்லாப் எல்லாம் கிடையாது. 5%, 10%, 20% ஸ்லாப் எல்லாம் கிடையாது. ஆனா க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, நீங்க தான் அதுல டைரக்டரா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க சேலரி எடுத்துக்கலாம். அந்த சேலரி வந்து உங்க இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ்ல காமிக்கலாம் சேலரி அப்படின்ட்டு. எகைன் உங்களுக்கு அந்த பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதுக்கு 2.5 லேக் டாக்ஸ் கிடையாது. அப் டு 5 lakhs 12,500 ரிபேட் உண்டு. அப்புறம் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ், ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் உண்டு. கம்பெனி என்ன பண்ணும், உங்க சேலரி பே பண்ணணும்னு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்போது அதுல கம்பெனி 25% பிளஸ் தட் செஸ் டாக்ஸ் பே பண்ணிடும். இந்த டாக்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணணும்னா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படிங்கறத நீங்க முதல்ல எஸ்டிமேட் பண்ணினீங்கன்னாக்க மேபி ப்ரொப்ரைட்டரா போலாமா, பார்ட்னர்ஷிப்பா போலாமா, கம்பெனியா போலாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா டாக்ஸை பேஸ் பண்ணியே நீங்க வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனினா அதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் கலெக்ட் பண்ணலாம், நிறைய பேர் கொண்டு வரலாம், அதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு. பேங்க்ல வந்து லோன்ஸ் ஈஸியா கிடைக்கலாம், ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த பெனிஃபிட்லாம் இருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப்பும் டாக்ஸுக்காக டிசைட் பண்ண வேண்டாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்லயும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் இல்ல, ஸோ இன்னொருத்தர பார்ட்னரா கொண்டு வரலாம், அதுவும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் எனக்கு கிடையாது. நான் வெளியில இருந்து பணம் வாங்க போறது இல்லை, ரொம்ப பேங்க் லோன்லாம் ஒன்றும் போகணும்னு அவசியம் கிடையாது, நான் தான் என்னோட கம்பெனி தான் அது, நான் தான் தனியா மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 10 லட்சம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நீங்க ஆன்டிசிபேட் பண்ணீங்கன்னாக்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல நீங்க பண்ணிட்டு போகலாம். மினிமம் டாக்ஸ் தான் அதுல அவுட். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒர்க்கிங். ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ் வந்து 10 lakhs இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப் த பிசினஸ் நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசினஸ் ப்ராஃபிட் 10 lakhs. அதுல டிடக்ஷன்ஸ் வந்து 1,75,000. இந்த 1,75,000 என்னன்னா பிபிஎஃப், அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி, மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1.5. நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண அது ஒரு 25,000. 1,75,000 நீங்க ஸ்ட்ரெயிட்வே ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,25,000 rupees. அந்த 8,25,000 up to 2.5 lakhs 0, 2.5 to 5 lakhs 12,500, above 5 lakh 1,65,000, 1,77,500 வருது. டோட்டல் டாக்ஸ் எவ்வளவுக்கு? 10 lakhs. சப்போஸ் நீங்க ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதுல ஒரு 2 lakhs திரும்ப கம்மியாகும். அப்போ 8.25ங்கிறது உங்களுக்கு 6.25 ஆயிடும். டாக்ஸ் டிராஸ்டிக்கா கம்மியாகும். எவ்வளவு பர்சன்டேஜ் வருது பாருங்க டாக்ஸ். 1,77,500 divided by 10 lakhs 100, 17% தான் டாக்ஸ் வருது. இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அட்வான்டேஜ். இதுவே 10 lakhs பார்ட்னர்ஷிப்பா இருக்கு அப்படின்னாக்க, அஸ்யூமிங் பார்ட்னர்ஸ்க்கு நீங்க ஒன்னும் சேலரி போடல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டவே இந்த 10,000 into 30%, 3 lakhs tax. That is 30%. Suppose if you want to have it as a partnership, பார்ட்னர்ஸ்க்குலாம் ஒன்றும் சேலரி இல்லை அப்படின்னா 3 lakhs. அதே எக்ஸாம்பிள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்போ உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் சொல்லுங்க. இதே 10 lakhs வந்து பார்ட்னர்ஷிப்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் 2 பிரதர்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 lakhல இருந்து நீங்க சேலரி பே பண்ணலாம். எவ்வளவு சேலரி பே பண்ணலாம்? 6,54,000 சேலரி பே பண்ணலாம். 6,54,000 வந்து 2 பேர் சேர்ந்து இந்த சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். That divided by 2.
6,54,000 divided by 2 is equal to 3,27,000. So உங்க ரெண்டு பேருக்குமே டாக்ஸ் கிடையாது. ரெண்டு பார்ட்னர்ஸும் ஒரு பைசா கூட டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 10 lakhs மேல 3,46,000 rupees இருக்கும். அதுல டாக்ஸ் பாத்தீங்கன்னா 1,03,800. அப்போ டாக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு வருது? 1,03,800 divided by 10 lakh 10% தான் வருது. 1,03,800 divided by 10 lakhs into 100. 10% தான் டாக்ஸ் வருது. சேம் 10 lakhs பாருங்க, நீங்க பார்ட்னர் சேலரி எடுத்தா 6 லட்சம் வரைக்கும் நீங்க பார்ட்னர் சேலரி எடுக்கலாம். 10 lakhs ப்ராஃபிட்ல எடுத்துட்டீங்கன்னா அது ரெண்டு பார்ட்னருக்குன்னா 3,27,000 வருது ஒவ்வொரு பார்ட்னருக்கும். அப்போ 3,27,000 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. அப் டு 5 lakhsனா உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. அப்போ 10 lakhs ப்ராஃபிட்னா உங்களுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அட்வான்டேஜா பார்ட்னர்ஷிப் அட்வான்டேஜ் பார்த்தா பார்ட்னர்ஷிப் அட்வான்டேஜா இருக்கு. ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறது. சப்போஸ் உங்களோட பார்ட்னர்ஷிப்போட இன்கம் வந்து 30 lakhs வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. 30 lakhs போட்டீங்கன்னா பார்ட்னர் சேலரி 18,54,000. இது 11,46,000. டாக்ஸ் வந்து 3,43,000 பே பண்ணும். அது 11% தான் வருது. ஆனால் ரெண்டு பார்ட்னர் ஈச் பார்ட்னர் 9,27,000 இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 lakhs 1.5 lakhs டாக்ஸ் வந்துடும். 9,27,000க்கு டிடக்ஷன்லாம் நீங்க கிளைம் பண்ணிட்டு அதுக்கு இண்டிவிஜுவலா டாக்ஸ் பே பண்ற மாதிரி வரும். அந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 1.5 1.25 ஒரு 2.5 lakhs பார்த்தீங்கன்னா 2.5 + 3 5 lakhs வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் பண்ணி பார்த்து எதுல உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் இதுல வரும். இப்போ பார்ட்னர்ஸ்க்குன்னா இவ்வளவுதான் சேலரி கொடுக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம சேலரி கொடுக்கலாம்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிசினஸ் நடத்துவாங்க. ஒய்ஃப் பேர்ல பிசினஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் ரன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து அதுல எம்ப்ளாயியா போட்டு டாக்ஸ் எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து அஃபிஷியலா சொல்ல முடியாது. ஒய்ஃப் பிசினஸ் நடத்துறாங்க, ஷீ இஸ் அ ஓனர், ஃபைன், யார் பேர்ல வேணா பிசினஸ் இருக்கலாம். ஆனா ப்ரொப்ரைட்டர்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களே சேலரி எடுத்துக்க முடியாது. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு சேலரி கொடுக்கலாம். அப்ப ஹஸ்பண்டுக்கு சேலரி வரும்போது என்ன ஆகும், இண்டிவிஜுவலா தான் வரும். அந்த மாடல் பாருங்க நீங்க, ரொம்ப இந்த ஸ்மால் ஃபார்ம்ஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து ஒரு 10 lakhs உங்களோட ப்ராஃபிட் வருது. அதுல வந்து சேலரி வந்து உங்க ஸ்பௌஸ் வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்றாங்க, இல்ல நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்றீங்க, யாரோ ஒருத்தர் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்கன்னா சேலரி நீ அவங்களுக்கு 10 lakhs கூட கொடுக்கலாம். 10 lakhs கூட சேலரி கொடுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனா இந்த 10 lakhs என்ன ஆகும், அவங்க இன்கமா காமிச்சு டாக்ஸ் பே பண்ணும். 10 lakhs சேலரி பே பண்ணியாச்சுன்னா பிசினஸ்ல எவ்வளவு இருக்கும் ப்ராஃபிட்? ஒன்னும் இருக்காது. ப்ராஃபிட் 10 lakhs உங்க ஒய்ஃப்கோ இல்ல ஒய்ஃப் நடத்துறீங்கன்னா ஹஸ்பண்ட்கோ சேலரி கொடுத்துட்டீங்கன்னா பிசினஸ்ல டாக்ஸே கிடையாது. இந்த 10 lakhsக்கு அவர் இண்டிவிஜுவலா வந்து அகெயின் 2.5 வரைக்கும் எக்ஸம்ஷன் அவங்க கிளைம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். சப்போஸ் 15 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, உங்க ஸ்பௌஸ்க்கு 10 lakh கொடுக்குறீங்க, 10 lakhsக்கு அவர் டாக்ஸ் பே பண்ண போறாரு. அந்த பேசிக் எக்ஸம்ஷன்லாம் எடுத்துட்டு மீதி ப்ராஃபிட் 5 lakhs இருக்க போறது, அது உங்களுக்கு இன்கமா வரும். உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் வந்து எல்லாருக்குமே தெரியும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பா பண்ணலாம். பட் சில பேர் பேருக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பை விட யாரும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த பிசினஸ் நடத்திட்டு யார் பேர்ல பிசினஸ் இல்லையோ அவங்க எம்ப்ளாயியா போட்டு அவங்களுக்கு சேலரி. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாடல் வந்து ப்ராஃபிட் டாக்ஸ் கம்மி. ஓகே, ஸோ இதுல கிளாரிட்டி இருக்கா? இதுதான் பேசிக்கா ஒரு
நீங்க என்டிட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் இந்த மாதிரி பார்க்கணும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீல் கோ டு தி அதர் பாயிண்ட்ஸ். வேற என்ன டாக்ஸ் பிளானிங் பண்ணணும்? கம்பெனியா நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா எகெயின் கம்பெனில இருந்து நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்கன்னா நீங்க சேலரி எடுத்துக்கலாம். ஸோ உங்க சேலரி என்ன ஆகும்? உங்க இண்டிவிஜுவல் இன்கமா வரும். அதுல இருந்து நீங்க ஒன்ஸ் அகைன் 2.5 வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 2.5 to 5 lakhs 12,500 rupees வரும். அதுக்கு மேல 20%. இப்போ கம்பெனில வந்து 15 lakhs ப்ராஃபிட் வருதுன்னா நீங்க 10 lakhs சேலரி எடுத்துக்கலாம். ஆனா கம்பெனில பேலன்ஸ் இருக்கிற 5 lakhsல 30% டாக்ஸ் கட்டலாம். ஓகே. இது வந்து ஒரு பிளானிங், சிம்பிள் பிளானிங். இது வந்து உங்க ஆடிட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி தான் இதை பண்ணிருப்பீங்க. நீங்க உங்களோட ப்ராஃபிட் எஸ்டிமேட்டை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பா பெனிஃபிட் ஆகுதா, இல்ல பார்ட்னர்ஷிப் இல்லாம உங்க பேர்ல மாத்திரம் பண்ணா பெனிஃபிட் ஆகுதா, இல்ல உங்க பேர்ல பண்ணிட்டு உங்க ஒய்ஃப் அதுக்கு ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுத்தா பெனிஃபிட் ஆகுதா, இல்ல உங்க ஒய்ஃப் பேர்ல பிசினஸ் பண்ணிட்டு நீங்க எம்ப்ளாயி வந்து சேலரி எடுத்தா மொத்தமா எவ்வளவு பெனிஃபிட் வருது, அதை பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணி ஒரு 1 hour உங்க ஆடிட்டர்ஸோட உட்கார்ந்தீங்கன்னா இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி. இன்னொரு சிம்பிள் டாக்ஸ் பிளானிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கம்பெனி வந்து ப்ராஃபிட் எப்படி அரைவ் பண்ணுவாங்க இன்கம் டாக்ஸ்க்கு அப்படின்னு, சேல்ஸ் அப்படின்றது ப்ராஃபிட் எப்படி அரைவ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட சேல்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். சேல்ஸ் வந்து 100 வச்சுக்கோ. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் வந்து 70. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது ஆன்சர்? 100 minus 70 30. 30 வந்து ப்ராஃபிட்டா அப்படின்னா திஸ் கால் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன். அதுல நீங்க டெப்ரிசியேஷனை கம்மி பண்ணலாம். Depreciation, say assuming it is 20 you have, then உங்களோட taxable profit வந்து will be only 30 minus 20 10. So the depreciationங்கிறது உங்களுக்கு ஒரு tax planning measure. எப்படி இது tax planning measure அப்படின்னு கேட்கலாம். நீங்க assuming மார்ச் முடிய போகுது, ஏப்ரல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு அக்டோபர்ல நீங்க ஒரு மாதிரி ப்ராஃபிட் எஸ்டிமேட் பண்றீங்க. இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து ஒரு 5 லட்சம் வரும் மாதிரி இருக்கு. அப்போ 5 லட்சத்துக்கு நான் டாக்ஸ் கட்டுறது டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி ப்ராஃபிட்டை கம்மி பண்ணலாம். அப்படின்னா நீங்க ஏதாவது அசெட் வாங்குறதா இருந்தா செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கினா, இப்போ டெப்ரிசியேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்கு. சில இதுக்கு 5%, சில 20%, சில இதுக்கு 50%, அதெல்லாம் இருக்கு. 5 lakhs இருக்கு, அதுல எனக்கு 20% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம்னா 1 lakh கிளைம் பண்ணலாம். ஸோ என்னோட 5 lakh ப்ராஃபிட்டுங்கிறது 1 lakh கம்மியாகி 4 lakhs வரும். ஸோ அந்த 1 lakh டிஃபரன்ஸ் வருது. சப்போஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தா 30,000 rupees டாக்ஸ் பெனிஃபிட் அதுல வரும். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து தொட்டு காலமா எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிள் டாக்ஸ் பிளானிங். சப்போஸ் இந்த அசெட்டை வந்து நீங்க செப்டம்பருக்கு அப்புறம் வாங்குறீங்க, சப்போஸ் மார்ச் 30ஆம் தேதி வாங்குறீங்க, அப்போ எலிஜிபிள் டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கும், அதுல 50% தான் நீங்க கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு 40% டெப்ரிசியேஷன் இருக்குனாக்க 20% கிளைம் பண்ணலாம். அது கூட பெட்டர். அதாவது எதுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு மிஷினரி ஒன்று வாங்கணும், இல்ல ஏதோ வெஹிக்கிள் வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்க யோசிக்கலாம், இதை இந்த வருஷம் பண்ணலாமா, அடுத்த வருஷம் பண்ணலாமா, எப்போ தேவை, அடுத்த வருஷம் வந்தாலும் ஓகே, இப்போ வந்தாலும் கையில கேஷ் இருக்கு வாங்குறதுக்கு அப்படின்னா அதை இந்த வருஷம் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும். இதுதான் டெப்ரிசியேஷன்.
முன்னாடிலாம் பார்த்தா 100% டெப்ரிசியேஷன் அசெட்லாம், இந்த விண்மில் அதெல்லாம் வாங்கும்போது 100% டெப்ரிசியேஷன். பெரிய கார்பரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் 5 கோடினா ஒரு 3 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் 5 crores வந்து 3 crores லெஸ் பண்ணி 2 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து டாக்ஸ் எவேஷன் கிடையாது. இது வந்து தவறான விஷயம் கிடையாது. இது வந்து பிளானிங். என்ன டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா அதை வந்து அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வந்து நீங்க எக்ஸ்பென்ஸா காமிக்க முடியாது. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்லோட டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நீங்க எக்ஸ்பென்ஸா காமிக்கணும். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன். அனதர் சிம்பிள் டாக்ஸ் பிளானிங் மெத்தட் ஃபாலோ. நெக்ஸ்ட், இதே அசெட் வாங்குறீங்க, உங்க கையில வந்து அசெட் வாங்குறதுக்கு பணம் இல்லை. அப்போ லோன் வாங்கி நீங்க அசெட் வாங்கலாம். அதுல வந்து உங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்னு, அந்த லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களே, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க செலவா காமிக்கலாம். அடுத்தது, அசெட் வாங்குறீங்களே, அந்த அசெட் டெப்ரிசியேஷனும் நீங்க கிளைம் பண்ணலாம். ஸோ டபுள் அட்வான்டேஜ். இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணலாம், பிளஸ் டெப்ரிசியேஷனும் கிளைம் பண்ணலாம், பிளஸ் உங்களுக்கு அசெட்டும் இருக்கும், அதனால டாக்ஸும் கம்மி. ஸோ அசெட் ஆன் லோன். இப்போ நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ்க்குலாம் கார் வாங்கி கொடுப்பாங்க, பார்ட்னர்ஸ் கார் வாங்கிப்பாங்க. ஸோ கார் வந்து சொந்தமா அவங்க பைசா போட்டுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில காரை வாங்கி இவங்களை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி பேர்ல கார் இருக்கும், கம்பெனி லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டும், கம்பெனி டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணும். அதை தவிர பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் எக்ஸ்பென்சஸா காமிக்கலாம். இதுவே உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கு, நீங்க இல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா சேம். நீங்க வந்து ஒரு வெஹிக்கிள் லோன்ல வாங்கினீங்கன்னாக்க அந்த வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம், எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம், டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம். மூணாவது, அந்த வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் காஸ்டையும் நீங்க எக்ஸ்பென்ஸா அஸ்யூமிங் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. பர்சனல் யூசேஜா இருந்தா அது அலௌட் கிடையாது. நீங்க வந்து ப்ரொப்ரைட்டரா பண்றீங்க, பர்சனலா பிசினஸா எப்படின்னா, ஜென்ரலி பிசினஸ்ல கிளைம் பண்ணோன்னு நீங்க அதை பிசினஸ்க்கு யூஸ் பண்ணணும். ப்ரொப்ரைட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது. அதனால அவங்களே சொல்லலாம் 20% பர்சனல் யூஸ் பண்றேன், 80% உங்களோட டிராவல். ப்ரொப்ரைட்டர் இருந்தா உங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க கம்பெனில வந்து செலவா காமிக்கலாம், ப்ரொவைடட் அந்த டிராவல்லாம் பிசினஸ் ரிலேட்டடா இருந்தாங்க. அன்அப்சார்ப்டு லாசஸ். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் சொல்லுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஐ ஹவ் சீன் லாஸே, கம்பெனில ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணலையே, எதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமலாம் விட்டுருக்காங்க. அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ் தான், பண கஷ்டம், லாஸ் என்ன பண்ணுது, லாஸ் இருந்தாதான் நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சடனா ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா இந்த லாஸை வந்து அந்த ப்ராஃபிட்ல கம்மி பண்ணலாம். அன்அப்சார்ப்டு லாசஸ், இந்த லாஸை வந்து 8 years நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீங்க ப்ராஃபிட்டோ லாஸோ, ப்ராஃபிட்டா இருந்தா எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவீங்க, என்ன டாக்ஸ் கட்டணும். லாஸா இருந்தா சரி, கம்பெனில ஒன்றும் லாஸ் தானே, ஒன்றும் டிரான்சாக்ஷன் இல்லை, சம்டைம்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்காது, ஆனா நீங்க நிறைய செலவழிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கம்பெனில கரெக்டா புக் பண்ணுங்க, புக் பண்ணி ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுங்க. ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாஸ் கிளைம் பண்ணணும் 8 years. இது அனதர் சிம்பிள் டாக்ஸ் பிளானிங், இதை மிஸ் பண்ணக்கூடாது. Sir, can company vehicle 2-wheeler, 4-wheeler and claim ITC on it? Okay, fine. ITC is input tax credit, right? Okay, fine. You can claim. See, company வந்து ஜென்ரலா வந்து கம்பெனில வந்து கேபிட்டல் அசெட்ஸ் எதுவா வாங்கினாலுமே you are eligible for input tax credit. ஓகே. முன்னாடி அந்த இது இல்லை, முன்னாடி சிஸ்டம் இருந்த போது ரா மெட்டீரியல்ல வாங்கி அதை ஃபினிஷ்ட் குட்ஸ் வரும்போது கிளைம் பண்ணல. இப்போ ஜிஎஸ்டி வந்தோடனே எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருந்தாலும் நீங்க அதை கிளைம் பண்ணலாம். ஆனால் கிளைம் பண்றதுக்கு ஐஜிஎஸ்டி அந்த ரூல்ஸ் இருக்கு, அது பிரகாரம் நீங்க கிளைம்.
What if the company is 10 years old and goes loss on 10 years? இது 8 years நீங்க வந்து goes loss on 10th year. என்ன கொஸ்டின் இது? What if the company is 10 years old and goes loss on 10th year? இப்போ 9 years ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்கன்னா ரெகுலரா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறீங்க, டாக்ஸ் கட்டிருக்க போறீங்க. இந்த 10th year வந்து உங்களுக்கு லாஸ் அப்படின்னா அந்த 10th year நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. அந்த லாஸ் வந்து நீங்க 11th 12th 11th to 18th இயர்க்குள்ள வர ப்ராஃபிட்ல நீங்க அதை கம்மி பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. ஓகே ஓகே ஃபைன். ஸோ எந்த வருஷம் வேணா லாஸ் இருக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க லாஸ் பண்ணா 8 வருஷம் கிடையாது. கம்பெனியே 50 வருஷம் ஓல்டு கம்பெனியா இருந்தாலுமே எந்த வருஷம் உங்களுக்கு லாஸ் வருதோ அந்த வருடத்திலிருந்து 8 ஆண்டுகள் நீங்க எலிஜிபிள் டு கிளைம் தட் லாஸ். ஓகே, லாஸ் இருக்குன்ட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்காதீங்க, ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுங்க லாஸ் இருக்கு. ஓகே, vehicle can be booked in the business. ஏற்கனவே தான் சொன்னேன், நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம், இல்ல ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம். ப்ரொப்ரைட்டரா இருந்தா பிசினஸ் பேர்ல வாங்கணுமா, உங்க பேர்ல வாங்கணும், உங்க பேர்ல தான் வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, நீங்க சென்ட்ரல் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்கன்னா உங்க பேர்ல கூட வெஹிக்கிள் வாங்கலாம். பார்ட்னரா இருந்தா பார்ட்னர் பேர்ல வாங்கிட்டு அதை வந்து கம்பெனி பேர்ல நீங்க அசெட்டா புக் பண்ணலாம். லோனும் கம்பெனில இருந்து பே பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கம்பெனில இருந்து பே பண்ணலாம், டெப்ரிசியேஷன் கம்பெனில பே பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கம்பெனி பே பண்ணலாம், உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்பெனில இருந்து பே பண்ணலாம். இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ கார் ஆஸ் அன் அசெட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நிறைய பேர் வந்து இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வராது, ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு இது வராது. நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மா வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் எவ்வளவு இருக்கோ அதுல 12% இன்ட்ரெஸ்ட் நீங்க கிளைம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் இன்கமா வந்து, அதே சமயம் இந்த 12% வந்து பார்ட்னர்ஷிப்ல செலவா காமிக்கலாம். 12% தான் அளவு. இந்த 12% உங்க இண்டிவிஜுவல்ல காமிக்கும் போது என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு நிறைய எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா? அப் டு 2.5 lakhs உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 2.5 to 5 again 12,500. நான் ரிப்பீட்டடா திரும்ப சொல்றேன், இது உங்க மைண்ட்ல போகணும். மோர் தென் 5 lakhs இருந்தா 20%, 10 lakh மேல போச்சுன்னா 30%. அது தவிர நீங்க 1.5 lakhs டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இன்சூரன்ஸ் பிரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் 25,000 கிளைம் பண்ணலாம். ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் 2 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது ஒரு பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும், இண்டிவிஜுவல் இன்கமா வரும், இண்டிவிஜுவல் ஆல்ரெடி எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த 10 lakhs 15 lakhs ரேஞ்சில் வரும்போது தான் இந்த மாதிரி பிளானிங்லாம் வந்து 5 கோடி ப்ராஃபிட் 6 கோடி ப்ராஃபிட் வரும்போது பெரிய டிஃபரன்ஸ் வராது. இதுல அதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜிஸ், கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் தனியா பண்ணும். Probably merger or acquisition, you acquire one more business unit, loss making company நீங்க acquire பண்ணி profit making companyயோட இது பண்ணிக்கலாம், இன்னொரு பிசினஸ் வாங்கலாம், இல்லைன்னா 100% depreciation வர சில மெஷினரியில இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். Okay. Jagar, you want to ask a question, right? Jagar? Hello? Yes, sir. I just got unmuted, sir. Yeah, Jagar. Can you hear me, sir? Yeah, yes, Jagar. Okay, sir. Sir, I have 2 questions, sir. One வந்து நீங்க வந்து அந்த பிஃபோர் செப்டம்பர் வந்து நீங்க ஏதாவது வாங்கினா டிப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வந்து நான் ஜஸ்ட் பிஃபோர் செப்டம்பர் அந்த இயர்ல வாங்கினா அது வந்து ஒரு புது மிஷினா இருக்கும் இல்லையா? புது மிஷினுக்கு டிப்ரிசியேஷன் எடுக்கலாமா சார்?
நோ ப்ராப்ளம். சி டெப்ரிசியேஷனுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாக்க, the company should own it. Okay. Of course, partnershipனா வந்து வெஹிக்கிள்னா பார்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க. Otherwise, company should own it. Okay. Title should be yours. அது நீங்க அதை வந்து யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணாதுங்கிறது irrelevant. ஓகே. பட் டெப்ரிசியேஷன் உங்களுக்கு இப்போ செப்டம்பர்ல வாங்கினீங்கன்னா மார்ச்சுக்குள்ள ஒரு 7 மாசம் ஆயிட்டு இருக்கும். ஓகே. அப்போ வந்து அந்த மிஷினரிக்கு வந்து 20% டெப்ரிசியேஷனா 30% டெப்ரிசியேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அந்த 100% அந்த 20% ஃபுல்லா அலௌடுன்னு சொல்ல வரேன். ஓகே. சோ ஆனா இப்ப செப்டம்பர் அக்டோபர்ல வாங்கினோம்னா அந்த 6 months ஸ்லாபுக்குள்ள வந்துருங்கறீங்க. அக்டோபர்ல வாங்கினா ஓகே. உங்களுக்கு 1 year depreciation 1 lakhனா 50,000 தான் கிடைக்கும். ஓ புரியுது சார். ஓகே. You can plan the dates accordingly. ஓகே. சப்போஸ் ஏப்ரல்ல நீங்க வாங்குற ஐடியா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். மார்ச் 30ஆம் தேதி கூட நீங்க வாங்கலாம். ஓகே. ஒரு நாள் வாங்கினா கூட உங்களுக்கு அந்த 6 monthsக்கான டெப்ரிசியேஷன் வரும். ஓ got you. ஓகே சார். ஓகே. சார் அப்புறம் செகண்ட் क्वेश्चन வந்து பர்சனல் கார் வந்து நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் என் பேர்ல. சரி. இப்போ வந்து அத கம்பெனில ஒரு அசெட்டா காமிக்க முடியுமா? கம்பெனி அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சேன் நான். காரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கம்பெனி ஆரம்பிச்சேன். ஓகே. அப்போ ஏற்கனவே காரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப்பா உங்களுக்கு? பார்ட்னர்ஷிப் எல்எல்பி சார். எல்எல்பி இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆல்ரெடி நீங்க வந்து காரை வந்து கம்பெனி காரா புது கார் வாங்குறது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க உங்க பேர்ல வாங்கினா கம்பெனில புக் பண்ணலாம். இந்த காருக்கு இப்போ அவுட்ஃப்ளோன்னு ஒன்னும் இல்ல இல்லையா? ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்க. ஓகே சார். அவுட்ஃப்ளோன்னு ஒன்னும் இல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்க காரை இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க கம்பெனிக்கு சேல் பண்ணிக்கலாம். சேல் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்கின போது 8 லட்சம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன வேல்யூவோ அதுக்கு நீங்க கம்பெனிக்கு சேல் பண்ண மாதிரி கம்பெனி அசெட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவுட்ஃப்ளோலனா என்ன மீன் பண்றீங்க சார்? இப்போ ஏற்கனவே நீங்க கேஷ் கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆமா சார். கேஷ் கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ நீங்க கேஷ் கொடுத்தா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து கேஷை பே பண்ணி உங்க பேர்ல வாங்கிக்கலாம். கம்பெனில அசெட்டை காமிக்கலாம். ஓகே. ஆல்ரெடி உங்ககிட்ட கார் இருந்தீங்கன்னா கம்பெனிக்கு நீங்க லீஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இல்ல கம்பெனிக்கு சேல் பண்ற மாதிரி காமிச்சிட்டு ஓகே இன்னி வேல்யூ வந்து கம்பெனில வந்து ஒரு கார் வேல்யூவா காமிச்சு கம்பெனில கொண்டு வரலாம். லீஸுக்கும் கொடுக்கலாம். காரை வந்து கம்பெனிக்கு லீஸுக்கும் கொடுக்கலாம். ஓகே. ஓகே சார். That is allowed because partner and partnership firm are different. You can lease out to the company. ஓகே சார். Thank you சார். அந்த லாஸ்ட் क्वेश्चन சார், எனக்கு அந்த அப் டு 3 lakhs வந்து 90% of 1.5 lakhs அது எனக்கு கரெக்ட்டா புரியல சார். அது எப்படினாக்க ஒரு நீங்க பார்ட்னர்ஷிப் firm வச்சிருக்கீங்க. ஓகே. 1.5 lakhs வரைக்கும் salary allowed சார். அதாவது நீங்க லாஸ் பண்ணினாலுமே ஓகே 1.5 lakh salary போடலாம். ஒரு ஈச் பார்ட்னருக்கு? இல்ல டோட்டல் நாட் ஃபார் ஈச் பார்ட்னர். ஓகே. அப் டு 1.5 lakh salary உங்களுக்கு அலௌட். ஓகே. சப்போஸ் நீங்க ப்ராஃபிட் வந்து 3 lakhs பண்றீங்கன்னா ஓகே 90% 2,70,000 வரைக்கும் salary போடலாம் நீங்க. ஓகே. சப்போஸ் நீங்க 3 lakhs வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணல 2 lakhs தான் ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே. அப்ப 90% வந்து 1,80,000 வருது. நீங்க salary போடலாம், ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் நீங்க வந்து 1 lakh தான் ப்ராஃபிட் பண்றீங்க. இப்ப 90% எவ்வளவு ஆகுது? 90,000 தான் ஆகுது. ஓகே. ஆனா அப்பவும் நீங்க வந்து 1.5 lakh salary புக் பண்ணலாம். அதான் மீன் பண்றேன். லாஸ்ல கூட you can make up to 1.5 lakh salary கொடுக்கலாம். எஸ். So what is the advantage sir? லாஸ்ல 1.5 lakhs நான் salary கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்கும்? See, advantage என்னது? லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் ஆகுது ஃபார்ம்ல. So you can carry forward the loss. ஓகே. எல்லாம் லாஸ் இருக்கும்போது நீங்க salary எடுக்க மாட்டீங்க because funds இருக்காதுன்னு. ஓகே. இது வந்து அட்வான்டேஜ்க்காக எடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் 1 lakh தான் உங்க ப்ராஃபிட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க 1.5 lakh salary போடுறீங்க. அதுவே உங்களுக்கு 50,000 எக்ஸ்ட்ரா தானே போகுது. 50,000 ப்ராஃபிட் வந்து லாஸா கன்வெர்ட் பண்றீங்க. சரி. 1 lakh ப்ராஃபிட் புக்ல 1.5 lakh salary போட்டு அந்த 1 lakh ப்ராஃபிட்ட 50,000 லாஸா கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப அந்த 1.5 உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்துருது இன்கம். ஓகே. கம்பெனிக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். சரி. அப்போ 1.5 lakhs வந்து I can divide into two partners 75,000 கொடுக்கலாம் salary. ஆமா.
நீங்க 75,000 கொடுக்க போறீங்க. உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் 2.5 lakhs வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க அதை டாக்ஸ் கட்ட வேண்டாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லயும் 1 lakh ப்ராஃபிட்ங்கிறது லாஸ் ஆயிடுது, 50,000 ஆயிடுது. அதனால பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே, சரி சார். So even on in a loss year, you are asking, please take 1.5 lakhs as salary so that this can help you when you start making profit. Yes, அது பிளஸ் உங்களுக்கும் டாக்ஸ் வராது. எப்படி உங்களுக்கும் டாக்ஸ் ஸ்லாப் கீழே வரதுனால இது ஒன்றும் பெரிய உங்களுக்கு அவுட்ஃப்ளோ இல்லாம அட்லீஸ்ட் யூ ஆர் சேவிங் சம் மணி இன் த ஃபியூச்சர். அதுக்காக ஓகே, ஃபியூச்சர் டாக்ஸை கம்மி பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் a lot sir. That means you can draw up to 1.5 lakhs irrespective of the profit, subject to maximum of 90% on the first 3 lakhs. இதுதான் ஸ்டேட்மெண்ட் சொல்றது. அந்த ஓகே சார், 3 lakhs மேல போச்சுன்னா 60% of that can be given as a salary. ஓகே சார். இப்போ 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க பார்ட்னர்ஸ் அவுட் சைட் பார்ட்னரா இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்? ஃபேமிலி சார். அம்மா. ஆமா, அப்பனா 10 lakhs இருக்குன்னா நீங்க வந்து நான் எக்ஸாம்பிள்ல காமிச்ச மாதிரி இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து 10 lakhs உங்களோட பார்ட்னர்ஷிப்ல ப்ராஃபிட் வருது. எக்ஸல் ஷீட் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஸோ உங்களோட சேலரி 6.54 டிவைடட் பை 2 3,27,000 உங்களுக்கு உங்க அம்மா 3,27,000 3,27,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அத பிறகு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 3,46,000 இருக்கு. ஆமா, அதுல வந்து 1,03,000 டாக்ஸ் வருது, which is only 10%. ஓகே சார். That means 10 lakhs ப்ராஃபிட்க்கு you are paying 1 lakh தான். இதான் பார்ட்னர்ஷிப்ல வந்து அட்வான்டேஜ். ஓகே சார், காட் யூ சார், காட். ரிலேட்டடா தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். சப்போஸ் அம்மா புள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா பேர்ல பிசினஸ் இருந்தா புள்ள வந்து 5 லட்சம் கூட நீங்க சேலரி எடுக்கலாம். அது ப்ரொப்ரைட்டரிஸ் ஃபார்மட்ல வந்துருது. அங்க வந்து சேலரியில ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓ, சோ எம்ப்ளாயிக்கு வந்து இப்ப என்னோட ஃப்ரெண்ட் நான் எம்ப்ளாயியா போட்டு அவருக்கு வந்து நான் எவ்வளவு வேணா சேலரி கொடுத்துக்கலாம். Any salary is allowed provided it is related to business, it is justifiable. Okay, அந்த ஒரு நேம போட்டு நம்ம சேலரி கொடுக்க முடியாது. அந்த ஒர்க்குக்கான சேலரியை கொடுக்கலாம் சொல்ல வரேன். ஓகே, சோ ஓகே. அது வந்து அப்ப வந்து அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? நான் மந்த்லி கொடுக்கணும் இல்ல ஆனுவலா கூட நான் கொடுத்துக்கலாம் இல்லையா? எப்படி வேணா கொடுக்கலாம். ஓகே, எப்படி வேணா கொடுக்கலாம். ஓகே, இதுவே இப்போ உங்க ஃபார்ம்ல உங்கள்ட்ட வந்து உங்க அம்மா வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். உங்க அம்மா பேர்ல பிசினஸ் இருக்கு. ஓகே, 10 lakhs ப்ராஃபிட் வருது. ஓகே, உங்களுக்கு 5 lakhs சேலரி கொடுக்குறாங்க. ஓகே, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 lakhs. ஓகே, அவங்களுக்கும் டாக்ஸ் கிடையாது, உங்களுக்கும் டாக்ஸ் கிடையாது. ஓ, ஏன்னா அப் டு 5 lakhs அவங்களுக்கு எக்ஸம்ஷன். ஓகே, அப் டு 5 lakhs உங்களுக்கும் டாக்ஸ் கிடையாது. Okay, so அப்ப any amount of money she can like say he is the manager, so his salary is 15 lakhs per annum கூட. Oh yes, அத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். உங்க மார்க்கெட் சேலரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ற வேலையை இன்னொருத்தரும் பண்றான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 1 லட்சம் உங்களுக்கு 15 லட்சம் சேலரி கொடுக்க முடியுமா? பிகாஸ் எம்ப்ளாயி அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் ஷுட் பி at arm's length or just be market trend. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எல்லாரும் ஒய்ஃப்க்கு சேலரி போட்டாங்க. பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஒய்ஃப்க்கு எல்லாம் வந்து ஈச் 5 lakhs சேலரி போட்டாங்க. அதை வந்து இன்கம் டாக்ஸ்ல क्वेश्चन பண்ணாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க எப்படி பண்ணுவாங்க? then they have to justify. அவங்க வந்து பேசிக் ஒர்க் பண்றாங்க, they are qualified. அவங்க வந்து சிஸ்டம் ஆபீஸ்ல வந்து பண்ணா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் இருக்கிற சில பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்கள விட இவங்க கம்மியா தான் நாங்க கொடுக்குறோம். ஓகே, அந்த மாதிரி நம்ம டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் a lot sir. Thank you sir. கோவிந்தராஜன், you want to ask a question? சார் வணக்கம் சார், கோவிந்தராஜன் பேசுறேன். வணக்கம் சார். சின்ன டவுட் சார். இப்ப நம்ம வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கேன். இது இன்னொரு ஃபார்ம் வந்துட்டு என்னுடைய பேன் ஐடியிலேயே ரன் பண்றேன். அதுவும் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இதுவும் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அது ஃபர்தரா இப்ப புதுசா ஒரு 15 லட்சம் ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா இதோட ப்ராஃபிட்ல இருந்து அதை கணக்கு காட்டலாமா சார்? இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபரெண்ட். அதுக்கும் டாக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, நீங்க ப்ராஃபிட் எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுனால ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் இல்லாம இருக்காது.
ஓகே, ஓகே. ம். இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் வருதா, அந்த ப்ராஃபிட் உங்களோட இன்கம் ஆயிடுது. ம். சரி, நான் வந்து 2 பிசினஸ் வச்சிருக்கேன். 2மே ஒரே பேன் கார்டுல தான் பண்றேன். ஒரு பிசினஸ்ல எனக்கு 5 லட்சம் ப்ராஃபிட் இருக்கு. இன்னொரு பிசினஸ்ல வந்து எனக்கு 5 லட்சம் லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். 5 - 5 0ன்னு காமிக்கும். ஓ! ஓகே. ஏன்னா 2மே உங்களோட பிசினஸ் தான், உங்க பேர்ல தான் இருக்கு. ம். அதனால நீங்க வந்து 2 சோர்ஸ்ல வரத செட் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா ம். இதுல வர ப்ராஃபிட் எடுத்து நான் ஒரு அடுத்த பிசினஸ்ல கேபிட்டலா போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல்ல வந்து நம்ம செலவா காமிக்க முடியாது. அந்த அத பிசினஸ்ல டெப்ரிசியேஷன் சொல்லுங்க. அத டெப்ரிசியேஷனுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ. வெஹிக்கிள் ஏதாவது வாங்கினீங்கன்னா இல்ல இப்ப உள்ள வந்து அசெட். இன்டீரியர் சிஸ்டம் இது ஐசி இந்த ஓ மாதிரி எஸ், இதுக்கெல்லாம் ஒரு 5 lakhs செலவாயிருக்குன்னா நான் 5 lakhs வந்துட்டு டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா சார்? ஓ எஸ். இன்டீரியர் டிசைனிங் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு அத ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்ல காமிச்சிட்டு நீங்க அதுல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் இட்ஸ் a டெம்பரரி ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் a டெம்பரரி ஷெல்டர் யூ ஆர் கிரியேட்டிங் ஆர் சம்திங். அதுக்கு வந்து நிறைய வருஷம் யூஸ் இல்லைன்னா 100% கூட நீங்க அதை டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிடலாம். அதோட ஏன்னா இட் டசன்ட் கிவ் பர்மனன்ட் வேல்யூங்கும் போது யூ கேன் கிளைம். ஓகே சார். செகண்ட் ஒன் சார், இப்போ இதே ப்ரொப்ரைட்டர் ஃபார்ம்ல வந்துட்டு நான் கார் பர்ச்சேஸ் கேஷ்ல பண்றேன், செகண்ட்ஸ் எடுக்கிறேன். அத வந்துட்டு ப்ராஃபிட்ல கணக்குல கொண்டு வர முடியும் சார்? கேஷ் அப்படிங்கும்போது நான் தான் முன்னாடி போன கிளாஸ்லாம் சொன்னேன். கேஷ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்டட். ஓகே. கேஷ் ஐ மீன்ஸ் பேங்க் மூலம் தானே சொல்றீங்க? கேஷ் அபிஷியலா தானே வாங்குறீங்க. லோன் எடுக்காமல். ஆமா, அபிஷியலா. ஓஎஸ். அபிஷியலா நீங்க இன்னொரு கார் வாங்கி அத வந்து பிசினஸ்ல அசெட்டா காமிக்கலாம் நீங்க. இல்ல செகண்ட்ஸ்க்கு உண்டா சார் அது? ஓஎஸ், செகண்ட்ஸ்க்கு உண்டு. ஏன்னா அது ஒரு அசெட் தானே உங்களுக்கு. அது செகண்ட்ஸ்க்கு வாங்கினா உங்களுக்கு ரேட் கம்மியா போகுது. ஆமா. அப்ப டெப்ரிசியேஷன் எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு தான் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகே. ஓகே. இப்போ என்னோட ப்ராஃபிட்ல இருந்து நான் இது ஒரு எக்ஸ்பென்சஸா கொண்டு வரலாமா அப்படின்னு கேக்குறேன் சார். இந்த கார் பர்ச்சேஸ். கார் பர்ச்சேஸ் ஏன்னா இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். புரியுதா? ஓகே ஓகே. அசெட்ல ஏறும் அப்போ. அசெட்ல ஏறும். சரி. நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், கார் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க செலவா காமிக்கலாம். ஆனா கார் பர்ச்சேஸ் வந்து அசெட்டா காமிக்கலாம். ஓகே. அசெட்டா காமிச்சிட்டு டெப்ரிசியேஷனே எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம். நான் கேஷ் எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. எக்ஸல் ஷீட் எல்லாமே நாங்க ஷேர் பண்றோம் உங்களுக்கு. 2 crore profit in business partnership company is best. 2 crore profits. See, profit வந்து 2 கோடி அப்படிங்கும்போது மேஜரா உங்களுக்கு வந்து எந்த என்டிட்டில டிஃபரன்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஏன்னா அந்த இண்டிவிஜுவல்னா அந்த பேசிக் எக்ஸம்ஷன் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். பட் when the profit is high, எல்லாமே வந்து அந்த நார்மல் ரேட்ல வந்து கம்பெனியா இருந்தா 25% வருது, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தா 30% வருது, இண்டிவிஜுவலா இருந்தா இந்த ஸ்லாப் வருது. இப்போ 2 crore ப்ராஃபிட் போது பெரிய நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பேசுறீங்க. லார்ஜ் ஸ்கேல்ல வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு ஹேவ் அ கம்பெனி. பிளஸ் உங்களுக்கு ஃபண்டிங் ரெக்குவயர்மெண்ட்லாம் இருந்தா கம்பெனியை தான் நீங்க போய் ஆகணும் டெஃபினட்டா. பிளஸ் பேங்க் லோன் அதெல்லாம் போகும்போது கம்பெனி தான் அட்வான்டேஜ். பட் கம்பெனிஸ்க்குன்னு சில டாக்ஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் 2 crore விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னா விச் எவர் இஸ் தேர், பிகாஸ் பிக் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஓகே. 10 lakhs மேல எது போச்சுனாலும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்துருக்கு. ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, அது மாத்திரம் நான் I will refer and answer that. Probably you can mail it to me, I will answer that. அடுத்தது டாக்ஸ் பிளானிங்ல நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தோம். salary to directors, again closely held company அப்படிங்கும்போது டைரக்டர்ஸ்க்கு வந்து salary கொடுக்கலாம், கம்பெனியில் அதை எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம். again டைரக்டர்ஸ் வந்து அந்த salary அவங்க இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ல இன்கமா காமிக்கலாம். இந்த பாயிண்ட் பாருங்க, ஃபியூச்சரிஸ்டிக் எக்ஸ்பென்சஸ். இது எப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஆன்சர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பெனிஃபிட் வந்து
2 years கழிச்சு வரலாம், 3 years கழிச்சு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டூயிங் அ கேம்பெயின் ஆர் டூயிங் சம் சர்வே, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய செலவாகும். ஈவன் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிலாம் வரும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம் தைரியமா. ஏன்னா இப்போ நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணா ஃபியூச்சர்ல அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பாருங்க. the expenses for which you will get the benefits in future அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸை நீங்க போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். இந்த வருஷம் ப்ராஃபிட்ல அந்த எக்ஸ்பென்சஸை காமிச்சிட்டு ப்ராஃபிட்டை கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கார்பரேட்லாம் என்ன பண்ணுவாங்க, சில கேம்பெயின்ஸ்லாம் வந்து they will do in the current year. They know the benefit will come only after 1 or 2 years. இந்த வருஷம் ப்ராஃபிட் இருக்கு, அது எப்படி டிப்ளாய் பண்ணலாம், ஒன்னு டாக்ஸ் கட்டலாம், இல்ல செலவா பாய்க்கலாம். செலவு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் இப்பவே நீங்க மீட் பண்ணலாம். அவாய்ட் இன்ட்ரெஸ்ட், பேசிக் டிசிப்ளின். when you file the return on time, TDS returns on time, remit the TDS on time, pay the advance tax on time, இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா நிறைய எல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாத கம்பெனியே இல்லை. அது என்ன ரீசன் தெரியாது, ஆனா டிலேவா ஃபைல் பண்ணுவாங்க, டிலேவா ரெமிட் பண்ணுவாங்க. டிடிஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அவர் மணி. யாருக்கோ பே பண்றதை நம்ம டிடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இட் இஸ் அ கவர்மெண்ட் மணி. இன்ஃபேக்ட் இட் இஸ் சம்படிஸ் மணி. ஸோ வி ஹாவ் டு ரெமிட் இட் இமீடியட்லி. ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றது, இப்போ டாக்ஸை நீங்க வந்து மார்ச் 15th பே பண்ணிடணும், அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்க ஜூன்ல பண்ணலாம், ஜூலைல பண்ணலாம், ஆனா டாக்ஸை வந்து மார்ச் 15th கட்டிடணும். ஸோ தட் அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதும் அந்த டியூ டேட்ல பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேடு ஃபைலிங் நீங்க அவாய்ட் பெனாலிட்டி. பர் டே 200, பர் டே 300, ஸ்மால் அமௌண்ட் மாதிரி இருக்கும். நிறைய கம்பெனிஸ் ஆர் பேயிங் திஸ் பர் டே. டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் டிலேவா பண்ணுவாங்க, பர் டே 200. ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா தட் இஸ் a big money. That is another tax planning. Do proper filing for quick refunds. Okay, நிறைய தடவை வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வராம இருக்கும். நீங்க என்ன காரணம்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு எரர் இருக்கும் ரிட்டர்ன்ஸ்ல, இல்ல அது தேவையில்லாம ஒரு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் வந்து நிற்கும். அது உங்க ஆடிட்டட் அப்புறம் நீங்க போய் பார்ப்பீங்க. ரிட்டர்ன்ஸ் பர்ஃபெக்டா கரெக்டா இதுல ஃபைல் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் யூ கெட் ஆன் டைம். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து டிடிஎஸ் 10% ப்ராக்கெட்ல மாட்டிப்பாங்க, 2% ப்ராஃபிட்ல மாட்டிப்பாங்க. அவங்க டாக்ஸ் லைபிலிட்டியே 2% வராது, டாக்ஸ் லைபிலிட்டியே 10% வராது. அப்போ எதுக்காக போய் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்கணும்? அதனால கரெக்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்க. இன்னொரு லாஸ்ட் ஒன், இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், லோயர் டிடக்ஷன் சர்டிபிகேட். லோயர் டிடக்ஷன் ஆர் நில் டிடக்ஷன். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெண்டர் பே பண்ணும்போது நீங்க ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னா 10% பிடிக்க போறாங்க டாக்ஸ். கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் 1%, சம்டைம்ஸ் 2% வரும். நீங்க அதை எஸ்டிமேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 year நீங்க அதை எஸ்டிமேட் பண்ணி என்னோட டோட்டல் இன்கம் இஸ் கோயிங் டு பி சோ மச், ஆர் எனக்கு லாஸ் தான் வர போறது அப்படின்ட்டு நீங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபைல் பண்ணீங்கன்னா he will give a certificate for reduced tax at 0% கொடுப்பாங்க. அதை உங்க வெண்டாருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வேண்டிய டிடிஎஸ் அவங்க பிடிக்க மாட்டாங்க. இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ there is one IT ஸ்டாஃபிங் கம்பெனி நாங்க பண்றோம். ஓகே, 200 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. 200 கோடி அவங்களுக்கு வரும்போது 10% டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க. அப்போ எவ்வளவு? 200 கோடிக்கு ஸோ கிட்டத்தட்ட 20 கோடி வந்து டிடிஎஸ்ஸா போயிடுறது. அப்புறம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அதை அவங்க கிளைம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 years ஆயிடுது. மோர் தன் திஸ் ஒர்க்கிங் 10% இஸ் a big margin. எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் பிசினஸ்லேயே உங்களுக்கு 5% தான் வரும், ஆனால் 10% டிடிஎஸ் பிடிக்கும் போது நாங்கள் என்ன பண்றோம், மார்ச் மாசமே அவங்களுக்கு ஃபார்ம் ஃபைல் பண்ணி எவ்வளோ எஸ்டிமேட்டட் இன்கம் காமிச்சிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் காமிச்சிட்டு எங்களோட ப்ராஃபிட் இட் செல்ஃப் வில் பி ஒன்லி 1 crore. இப்போ டாக்ஸ் லைபிலிட்டி வந்து எங்களுக்கு இவ்வளவுதான் வருது,
பட் டிடிஎஸ் அதிகமா இருக்கிறதுனால 10% பதிலா 2% படிக்க சொல்லுங்க, 1% படிக்க சொல்லுங்கன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை எல்லா வெண்டாருக்கும் நம்ம கொடுத்துட்டீங்க. அந்த 10% 2% கம்மியா படிப்பாங்க, சம்டைம்ஸ் படிக்க கூட மாட்டாங்க. அது வந்து ஒரு another tax planning you can do. Okay. The new GST has shifted GST 3B to 3 months, but I am getting message to pay tax for method. Tax liabilityங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. Tax you have to pay. Okay. Tax liability is a monthly. That cannot be postponed because you are filing it later. Tax liability you can work out and pay the tax. Okay. அதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும். TDS ஆகட்டும், PF, ESI, GST, all remittances are monthly remittances, no quarterly remittances. Jawahar, you have another question? Jawahar, you have another question? Yeah, I just got unmuted, sir. Can you hear me, sir? Yeah. Sir, இந்த நீங்க salary to directors பத்தி சொன்னீங்க. So my question is, இப்போ வந்து என்னோட paid up capital LLP ல வந்து we started with just 1 lakh, sir. LLP ல. So we are declaring in form 8 or form 11 ல we are declaring that, you know, we are lakh. அதுக்கப்புறம் வந்து we have spent like around close to 10 lakhs. ஆனா அது எல்லாமே வந்து என்னோட personal accountல இருந்து we have spent. அத வந்து paid up capital we have not shown as capital. One of the reasons was because எங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து நெஃப்ட் ஆத்தரைசேஷனே கொடுக்கல ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அதனால வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி செலவெல்லாம் வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணிட்டு இப்போ வந்து அதில் ஃபார்ம் 8ல ஃபார்ம் 11ல வந்து அதை லயபிலிட்டியா காமிச்சிருக்கோம். ஸோ மை கொஸ்டின் இஸ், இப்போ சேலரி டு டைரக்டர்ஸ் நீங்க சொன்னீங்க பார்ட்னர்ஷிப். ஆமா. ஸோ அது வந்து இப்போ பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakh தான் காமிச்சிருக்கோம். அதுல இருந்து இப்போ அதோட கூட கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். சேலரிக்கும் கேபிட்டலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. சேலரிங்கிறது உங்களோட வர ரெவென்யூல பே பண்றது. ஓகே. கேபிட்டல்ல இருந்து பே பண்றது கிடையாது. ஓகே. சோ கேபிட்டலுக்கும் சேலரிக்கும் ரெலவன்ஸே கிடையாது. ஓகே. நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakh தான் இருக்கும். ஓகே. பட் தே ஹேவ் a revenue of few crores. Salary comes from the revenue தானே. ஓகே சார். ரெவென்யூ இல்ல லாஸ்ல பேலன்ஸ் ஷீட்ல இருந்ததுனா சார் அப்படியே salary கொடுக்கலாமா டைரக்டர்ஸ்? நோ ப்ராப்ளம். பணம் இருந்தா கொடுங்க. ஓகே. அது வந்து இப்ப என்கிட்ட இருந்தே வரும் இல்லையா? ஐ மீன் ஐ அம் தி பார்ட்னர் ஆஃப் தட் firm. நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அத வந்து எனக்கே கொடுத்துப்பேன் அப்படினா கேபிட்டலா கொண்டு வந்து கம்பெனில என்ட்ரி போடுங்க. போட்டுட்டு salary due அப்படின்னு போட்டுட்டு உங்களோட கரண்ட் அக்கவுண்ட கிரெடிட் கொடுத்துக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். உங்களோட எலிஜிபிள் salary நீங்க வந்து ஆக்சுவலா அவுட்ஃப்ளோ இல்லாட்டாலும் சேலரிய புக் பண்ணலாம். இது வந்து சிம்பிள் மேட்சிங் கான்செப்ட். ஓகே. இப்போ டைரக்டர்ஸ் அதே தான் இல்லையா? சேம் இந்த 1.5 lakhs வரைக்கும் யூ நோ இத்தனை % அதுக்கு அது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சொல்றேன். ஓகே. 1.5ங்கிறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், நாட் ஃபார் டைரக்டர் இன் a company. ஓகே. ஏன்னா எல்எல்பி ல வந்து அந்த பார்ட்னரையுமே டைரக்டர் தான் கூப்பிடுறாங்க சார். Yeah, because LLP is a hybrid advantage of partnership as well as advantage of private limited company ரெண்டு இருக்குறதுனால. ஓகே. So salaryங்கிறது irrelevant with the capital or profit. ஓகே. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னாக்க நாங்க ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம், இந்த ஃபண்ட்ஸே இருக்காது, ஆனா வந்து சேலரி எடுக்க மாட்டாங்க. நாங்க சேலரி புக் பண்ண சொல்லுவோம். யூ புக் சேலரி, ஓகே, பெய்ட் ஆர் நாட் பெய்ட். சேலரியை முதல்ல எக்ஸ்பென்ஸ் போட்டு உங்க அக்கௌண்ட் கிரெடிட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல வந்து சேலரி பேபிள் டு டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு வருஷம் 5-6 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே. அட்லீஸ்ட் வென் ஃபியூச்சர்ல பணம் வரும்போது யூ கேன் ட்ரா தட் சேலரி. ஓகே. அதனால அதை ப்ரொவைட் பண்ணுங்க. அதை ப்ரொவைட் பண்ணலைன்னா உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகே. யுவர் டைம் ஆல்சோ ஹஸ் காட் அ வேல்யூ. சோ அப்ப 90 அப்ப இதே நீங்க பார்ட்னர்ஷிப்க்கு சொன்னீங்கல்ல, அதே தான் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எல்எல்பி ரைட்? அப் டு 1.5 lakhs வரைக்கும் வந்து
90% எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 lakhsல வந்து 90% of 1.5 lakhs எடுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் கூட வந்து 60% of the profit எடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா அதே சேம் திங் applicable to LLP also, LLP company also. ஆமா yes only thing it is a incorporated அவ்வளவுதான். That's a difference. Okay sir. Thank you sir. Please brief a little about unabsorbed loss. Okay, so unabsorbed loss is you are incurring a loss. In the business la வந்து உங்களுக்கு loss இருக்கு. Okay, அப்ப என்ன பண்ணலாம், இத வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் நீங்க 8 years. ஓகே, ஏன்னா இந்த வருஷம் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது இந்த லாஸை வந்து நீங்க அந்த ப்ராஃபிட்ல செட் ஆஃப் பண்ணலாம். அன்அப்சார்ப்ட் லாஸ். இந்த வருஷம் லாஸ் இருக்கு, நீங்க அதை எதுலையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியல, லாஸா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அன்அப்சார்ப்ட். அப்ப நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணி டியூ டேட்ல ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கேரி ஃபார்வர்ட் த லாஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். நாட் ஒன்லி நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் 8 years. ஓகே, கிளியர் சார்? கண்ணன் சார், क्वेश्चन மறந்து சொல்லுங்க ஜாகவர். சார் இப்போ வந்து இந்த கேபிட்டல் பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா so how do I do it in an LLP company, sir? And under what circumstances I will be increasing my capital more than 1 lakh? Okay, now can you just shoot out an email to me on this? Yes sir, sure sir. You have my email ID, yeah? Okay sir, I'll send you the procedures. Okay, what you need to do, how it should be done, what resolution to be passed. I have a template, I will share that with you. Okay sir. One final thing is like the Startup India பத்தி முன்னாடி சொன்னீங்களே ஒரு கிளாஸ்ல, அதுக்கு டைம் இருக்கா சார்? இன்னும் மார்ச் 2021 வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 1 more year, 22 வரைக்கும். ஓகே, 22 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு. ஆமா, டாக்ஸ் ஹாலிடேஸ். அது என்ன மீன் பண்றாங்கன்னாக்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஓகே, அவங்க ஸ்டார்ட் அப் இந்தியால என்ன சொல்றாங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 yearsக்குள்ள 3 consecutive years நீங்க வந்து அடுத்த பாயிண்ட் நான் தான் கவர் பண்றேன், 80 IAC. ஓகே, தான் இந்த பாயிண்ட் கவர் பண்றேன். ஓகே, இது என்ன சொல்றது, Section 80 IAC states that an eligible startup shall be allowed a deduction of an amount equal to 100% of the profits and gains derived from such business for 3 consecutive assessment years out of the 10 years beginning from the year in which the eligible startup is incorporated. நீங்க ஸ்டார்ட் அப் வந்து இன்கார்பரேட் பண்ணதுல இருந்து 10 yearsல, ஃபர்ஸ்ட் 10 yearsல any 3 consecutive years you can claim 100% deduction. இப்போ அது வந்து any startup started before March 31st, 2021 இருந்தது, they have extended by 1 more year. Okay, okay sir. 22 மார்ச்சுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இல்ல இன்கார்பரேட் பண்ணா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ரெகக்னிஷன்ங்கிறது ஒரு 1 week ஜாப் தான் உங்களுக்கு. Any entity started before March 31st, 2022 will be eligible for 100% deduction for 3 consecutive years. Okay, இது வந்து ஒரு டாக்ஸ் பிளானிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். நீங்களே இந்த கேள்வி கேட்டீங்க. எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? இட் cannot be a proprietorship கம்பெனி ஆர் எல்எல்பி. இங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட கிடையாது, எல்எல்பி தான் எலிஜிபிலிட்டி. ஓகே, எலிஜிபிள் இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு மட்டும். ஜென்ரலா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் இந்த 80 IAC உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னா இட் should be a company or LLP and you are eligible for 3 consecutive years. Depreciation பத்தி பேசினேன். அது வந்து டீடைல்டா நான் பர்சன்டேஜ்லாம் போல, பட் பர்சன்டேஜ் போனோம்னா இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், எதுக்கெல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ட்டு.
So these are the few basic tax planning which you can follow. Okay. However, when your profit increases, there are a lot of strategies are there. If there are any specific case in your hand, if you have any specific questions, you can email it to me. I'm happy to answer that according to the nature of business. Special the trade zones irukku, appuram vandu multiple benefits are there, and when number of employees exceed a particular limit, and the salary la or portion irukku, 80JJ in or section irukku, adalla irukku according to the business you have. So quickly, if you want to recap income tax law, what we have covered in the last 4 sessions, 12, 13, 14, in your session, 15th session. PAN pati paathom, TAN paathom, tax audits paathom, TDS returns pati paathom, IT returns, advanced tax na enna, tax rates pati analyze pannom, maintenance of books of accounts pati detailed discuss pannom, calculation of profits, profit எப்படி calculate பண்றணும், எதெல்லாம் வந்து income, எதெல்லாம் expense பார்த்தோம். Form 26As na என்ன, அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் எந்த எக்ஸ்பென்சஸ்லாம் அலவுடு, எதெல்லாம் டிஸ்அலவுட்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. நீங்க செலவா காமிப்பீங்க, அதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செலவா ஏத்துக்காது, அதான் டிஸ்அலவன்ஸ். அப்புறம் பிசினஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் ஐடி ரெலவன்ஸ், எந்தெந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன இன்கம் டேக்ஸ் ரெலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன், எந்தெந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா வெஹிக்கிள் இன்வாய்ஸ், ரெண்ட் போட்டீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இன்னைக்கு வந்து சிம்பிள் டாக்ஸ் பிளானிங் சஜஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸை வந்து அவ்வளோ ஒரு நிறைய இடத்துல நான் டெஸ்ட் பண்ணது, ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் இல்லாத, அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி போடுறது, அப்புறம் ஃபினான்ஷியல் எம்ஏஎஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது, பட்ஜெட்ஸ் எப்படி பண்றது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். மேபி ஒரு 3 செஷன்ஸ் வந்து we will focus on. இன்ஃபேக்ட் நீங்களே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடுற அளவுக்கு ஒரு எக்ஸல்ல வந்து ஐ எம் கோயிங் டு ஷோ யூ சம் மாடல். That will happen in the next class. Okay. Govindarajan. Yes, Govindarajan. Yeah, Govind. சொல்லுங்க கோவிந்த். ஹலோ சார். எஸ் கோவிந்த். சார் கண்ணன் சார், நீங்க அன்மியூட் பண்ணீங்க சார், நீங்க பேச காதுல விழல. ஒரு நிமிஷம், அன்மியூட்ல தான் இருக்கேன் நானு. இல்ல சார், எனக்கு மத்தவங்களுக்கு காதுல விழதானு இப்பதான் சார் கேக்குது. எனக்கு கேக்குது சார், கேக்குது கிளியரா. கண்ணன் சார் பேசுறது கிளியரா கேக்குது. ஓகே ஓகே சார், இப்ப கேக்குது. ஓகே ஓகே, ஏதாவது क्वेश्चंस இருக்கா கோவிந்த்? இல்ல சார் அன்மியூட் பண்ணிக்கிறது மட்டும். ஓகே ஓகே, யா ஃபைன் ஃபைன். சார் கண்ணன் சார், எனக்கு ஒரு क्वेश्चन, ஒரே ஒரு क्वेश्चन. சொல்லுங்க சார். இப்போ அந்த ஸ்டார்ட் அப் இந்தியால வந்து இப்போ நான் 2018ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா, அக்கார்டிங் டு ஸ்டார்ட் அப் இந்தியா ரூல்ஸ் வந்து 2028க்குள்ள அந்த 10 இயர்ஸ்க்குள்ள வந்து எனி 3 consecutive years I can take 100% exemptions from taxes. Correct. Is that right, sir? You are right. நீங்க என்ன பண்ணணும், இப்போ முதல்ல ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆர் யூ ரெகக்னைஸ் ஸ்டார்ட் அப்? நோ, இல்ல சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணல சார். அத ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, இந்த எக்ஸம்ஷன் நீங்க அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே சார், பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க முதல்ல. ஓகே ஓகே சார், ஓகே, thank you sir. Yeah, Pragyan. Yes, Pragyan. Sir, this might be a little off from this today's topic, but I just wanted to know about how to register for this Establishment Act, Chennai, Tamil Nadu, and the professional tax. If it is off the topic, I can talk to you separately, or else you can. No problem. I can give you the link and other things. Sure. Just note my email ID, send an email. I'll send you the checklist of documents and how you have to register. Okay. Okay. Professional tax has to be registered with corporation. Right now, the online registration is a possibility. Okay. You can do that. It's a simple process. When did you start your company? Sir, 2018. Okay. Not too late. You can do this now. Just send an email. Through my office, I'll send you the registration procedure.
Okay. And also regarding the Shop and Establishment Act, I need a certificate of Shop and Establishment Act. Yeah, that is very simple. Once again, you have to approach the labor department. That also I will give you the guidance. Okay. Okay, okay, sir. Okay, sir. How to Okay. register with, there are 3 or 4 registration you need to do. Shops and Establishment Act, then professional tax. Then there is also something called labor welfare fund. So when you are sending an email, tell me how many employees you have. Accordingly, I will suggest. Sure, 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 sure. Thank you so much. Okay, fine. TCS deducted from my vendor. How can I redeem? The same procedure for TCS. See, whoever deducts TCS and they remit, உங்க electronic ledgerல வந்து அது வரும். You can claim that. Okay. E-commerce operators எல்லாம் வந்து 1% TDS போட்டு remit பண்ணிடுவாங்க. So obviously அவங்க அதை remit பண்ணி உங்களோட electronic ledger 2A ல பாத்தீங்கன்னா அந்த amount வரும். You can take input credit. Okay, thank you very much. So we have come a reasonable distance now. So we are ready to move on to accounts and finance. Just want a feedback from you. How many of you would be interested in knowing how to prepare profit and loss account and balance sheet? Anyone can raise your hand? Okay, excellent. I need some audience actually. I will make it as interesting as possible. நிறைய அந்த accounting conceptலாம் நிறைய discuss பண்ணலாம். Finally, you will know accounts is nothing but common sense. அப்படின்னு உங்களுக்கு தெரியற அளவுக்கு I can explain. So I think I have another few questions. Let me see. It is there. Yeah, great. Okay. So thank you very much. So from our journey of pre-KG to PhD, now we have crossed maybe 4th or 5th standard. We'll move forward. Nice interacting with all of you. Over to you, Saurav. Yes, Saurav, over to you. Yes. Yes, sir. Really sorry, sir. I was held No up. problem. Yeah. Thank you so much for the session today, sir. I'm sure, as always, we've had an interactive audience. We've got so many queries solved today. So we'll keep you informed about the next session. We generally have it on the second week of Thursday and the fourth week of Thursday. So we'll keep you updated on the session title. And yeah, thank you all for coming in.